ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இதை மட்டும் கொஞ்சமாக தூவி பாருங்கள். பாத்ரூமில் படிஞ்சிருக்க உப்பு கரையை 10 நிமிஷத்தில் சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். எந்த ஒரு சொல்யூஷன் இல்லாமல் அதிக விலை கொடுத்து எதுவுமே வாங்காமல் வீட்டில் இருக்க இந்த ஒரு பொருளை வச்சு 10 நிமிஷத்தில் நம்ம பாத்ரூமை க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த வீடியோவில் 3 விதமான க்ளீனிங் டிப்ஸ் தான் சொல்ல போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாஷ்ரூமை சூப்பராக க்ளீனாக வைக்க எந்த ஒரு பாக்டீரியாவும் அண்டாமல் இருக்க 3 விதமான டிப்ஸ் தான் இதில் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டைல்ஸ் எடுத்துக்கலாம். டைல்ஸில் படிஞ்சிருக்க உப்பு கரை எப்படி போக்குதுன்னு பார்க்கலாம். என்னோடய வீட்டில் பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி ரொம்ப உப்பு கரைக்கும். ஸோ நான் எப்பொழுதுமே வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுனால அந்த அளவுக்கு உப்பு நம்ம படியிறதில்ல டைல்ஸில். நீங்களுமே ரெகுலராக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். எப்பொழுதும் உப்பு கரை படியிறதா இருந்தால் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தால் அதிக வேலை வைக்காது. இப்போ நான் எடுத்துருக்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா கோலமாவு. இந்த கோலமாவு வச்சு தான் நம்ம பாத்ரூமை சூப்பராக க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்க இந்த கோலமாவு ஒரு பொருள் இருந்தால் போதும். ஸோ இந்த பொருள் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன். இந்த கோலமாவை அப்படியே போட்டு நம்ம க்ளீன் பண்ணக்கூடாது. அப்படியே க்ளீன் பண்ணால் அந்த டைல்ஸ் இருக்க பளபளப்பு போயிடும். அதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் அளவு கோலமாவும், 1 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவும், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம துணி துவைக்க யூஸ் பண்ணுவோம்ல அந்த பவுடர் தான் எடுத்துருக்கேன். எந்த டிட்டர்ஜென்ட் பிராண்ட் பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. இந்த டிட்டர்ஜென்ட் பவுடர் போடுறதுனால டைல்ஸ் படிஞ்சிருக்க அந்த பளபளப்பு போகாமல் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம கோலமாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணும்போது உப்பு கரை பார்த்திங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆயிரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பவுடரை பார்த்திங்கன்னா எப்படின்னா தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. அப்படியே இப்போ நான் உதறி விடுறேன் பாருங்கள், அந்த மாதிரி உதறி விடணும். ஸோ இது உதறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளோட பாத்ரூமை நல்லா ஈரம் பண்ணி வச்சுக்கணும். ஈரம் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி உதறி விட்டுக்குங்க. பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சுருக்கேன். இந்த ப்ரெஷ் வச்சு தேய்க்க போகிறதில்ல, ஜஸ்ட்டு பார்த்துங்க எல்லா இடத்துலையும் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம உதறி விட்டோம்ல அங்கங்கே நிற்கும். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க. தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நம்ம துணி துவைக்க வச்சுருப்போம்ல அதே மாதிரி ப்ரெஷ்ஷு நான் எப்பொழுதுமே டைல்ஸ் கரையை நல்லா க்ளீன் பண்ணுறதுக்காக ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு தான் எல்லா இடத்துலையும் தேய்ச்சிருக்கேன். இதில் நம்ம தேய்க்கறனால டைல்ஸ் இங்கே பாருங்கள் இந்த லைன்ஸு, அதுக்கப்புறம் பாத்ரூமில் இந்த ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா தேய்ச்சி எடுக்கிறது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்லா கைக்கு வாட்டமாக நல்லா நம்ம லைட்டாக தேய்ச்சாலே போதும். இந்த ப்ரெஷ்ஷை வச்சு சூப்பராக க்ளீன் ஆகிடும். இப்போ பாருங்கள் எல்லா இடத்துலையுமே நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ஸோ அதுலேருந்து ஈரமே பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா எல்லா இடத்துலையும் பாருங்கள் இந்த மாதிரிலாம் நல்லா தேய்ச்சிக்கலாம். கையில் க்ளவுஸ் இருந்தால் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி கவர் போட்டு மேலே ரப்பர் பேண்ட் போட்டுருங்க, டைட்டாக நிற்கும். ஸோ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க. இது நல்ல ஒரு எஃபெக்டிவான சொல்யூஷன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீடுங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு கரைலாம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி அப்பப்போ நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு க்ளீன் பண்ணும்போதும் அதிக வேலை வைக்காது. நான் வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருவேன். பாருங்கள் எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சிட்டு இப்போ இந்த இடத்துலலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கரையாக இருக்குது. அந்த பவுட்ரு போட்டதுமே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நான் எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விடுறேன். இப்போ தேய்ச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நம்மளோட டாய்லெட் ஆண்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் இருந்தால் எடுத்துக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணாமல் தூக்கி போட வச்சுருப்போம்ல டூத் ப்ரெஷ், அந்த ப்ரெஷ்ஷுமே எடுத்து லைட்டாக இந்த மாதிரி இடுக்குங்கள்லாம் கரையெல்லாம் நிற்கும். ஸோ அதெல்லாம் வச்சு பெரிய ப்ரெஷ்ஷெலாம் வச்சு நம்மளால் தேய்ச்சி எடுக்க முடியாது. இந்த மாதிரி பவுட்ரு நல்லா தூவுனதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம பூண்டு வாங்கினா அதுக்கு ஒரு நெட் பேக் கொடுப்பாங்க. ஸோ அந்த நெட் பேக்குமே எடுத்துக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன்னா நம்மளோட வாஷ்ரூமோட மேல் பகுதி எல்லாமே நல்லா தேய்ச்சி கொடுக்கணும். ஸ்டீல்ஸ்க்கு அப்புறம் வேறு எதுவுமே யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி நாரை வச்சு தேய்க்கறனால சூப்பராக அங்கங்கே படிஞ்சிருக்க உப்பு கரைமே போயிடும். லைட்டாக நீங்கள் தேய்ச்சி கொடுத்தாலே போதும். ரொம்ப ஹெவியாக தேய்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம போட்டிருக்க பவுட்ரு பார்த்திங்கன்னா அவ்வளோ எஃபெக்டிவானது. நல்லா பாருங்கள் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துக்குங்க. தேய்ச்சாச்சு. இப்போ பாருங்கள் எல்லா இடத்துலையுமே நல்லா ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப கரையாக படிஞ்சிருந்துச்சு. உங்களுக்கு இப்போ வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிஞ்சிருக்க உப்பு கரையெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு போகுது. என்னோடய பாத்ரூமு டைல்ஸ் பார்த்திங்கன்னா லைட்டாக அங்கங்கே ப்ரௌன் கலர் ஷேடோ அடிக்கும். டைல்ஸ் கலரே அப்படி தான். மற்றபடி பார்த்திங்கன்னா படிஞ்சிருந்த உப்பு கரை எல்லாமே சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களுமே உங்கள் வீடுங்களில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலும் இந்த க்ளீனிங் சொல்யூஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு க்ளீன் ஆகாது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு அலர்ஜி ப்ராப்ளமே ஆகும், செட் ஆகாது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா என்னதான் கை வலிக்க தேய்ச்சாலும் அழுக்குமே போகாது. ஸோ இந்த மாதிரி கோலமாவை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட பாத்ரூமை க்ளீன் பண்ணி பாருங்கள். சூப்பராக டைல்ஸில் படிஞ்சிருக்க உப்பு கரையாகட்டும், அதுக்கப்புறம் டைல்ஸ் மேலே படிஞ்சிருக்க உப்பு கரையாகட்டும் எல்லாம் சூப்பராக க்ளீன் ஆயிரும்.
தண்ணி ஊற்றி கழுவுனதுக்கப்புறம் ஒரு 2, 3 முறை திருப்பியுமே வந்து தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம டிட்டர்ஜென்ட் பவுடர் போட்டு க்ளீன் பண்ணுறனால வழுக்கும். அதனால் வந்து ஒரு 2, 3 முறை தண்ணி ஊற்றி நல்லா கழுகி இந்த மாதிரி எடுத்துக்கங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக பளபளன்னு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்க 3 பொருளை வச்சு சூப்பராக வந்து நம்ம ஒரு க்ளீனிங் சொல்யூஷன் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம பாத்ரூமில் டேப் இருக்கும்ல குளிக்கிறதுக்குனுங்க, அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு டேப் இருக்கும். அந்த டேப்லையுமே வந்து உப்பு கரை படிஞ்சிருக்கும். அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஏன்னா வந்து நம்ம கோலமாவெல்லாம் வச்சு க்ளீன் பண்ண முடியாது. அந்த மாதிரி வச்சு க்ளீன் பண்ணால் டேபெல்லாம் அடைச்சிக்கும். அதனால் நீங்கள் இந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்காக யூஸ் பண்ணாத பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக வந்து நம்ம டூத் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணனால சட்டுன்னு வந்து மிக்ஸ் ஆகி வரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுமே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா மட்டும் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுமே ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு இந்த மாதிரி டேபுங்கெலாம் நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்க்ரப்பரோ வேறு எந்த நாருமே நான் யூஸ் பண்ணல. தேங்காய் சிரட்டை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம பூண்டு நெட் பேக்குள்ளே போட்டு தான் தேய்க்கிறேன். ஸோ இந்த மாதிரி தேய்க்கிறனால எந்த ஒரு ஸ்க்ராச்சஸும் விழாது. சூப்பராக வந்து பளபளன்னு வந்து நல்லா எல்லா கரையுமே வந்து ரிமூவ் ஆயிரும். அதே போல் அந்த டேபோட இடுக்குங்கள்லாம் வந்து இதில் க்ளீன் பண்ண முடியாது. அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணாத டூத் ப்ரஷ் வச்சுருக்கேன். அதை வந்து இங்கே பாருங்கள், இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா ஓரங்களில் படிஞ்சிருக்க அந்த கருப்பு கருப்பு கரையுமே வந்து போயிடும். இப்போ இது எல்லாமே தேய்ச்சதுக்கப்புறம் வந்து இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றி கழுவி காட்டுறேன். எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக பளபளன்னு க்ளீன் ஆகிடுச்சு நீங்களே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. அதே போல் நம்மளோட பாத்திங் டேப்பும் அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு மாதிரி கரை படிஞ்சிருக்கு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். இதுவுமே வந்து லைட்டாக இந்த மாதிரி நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி எடுங்க. தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் நான் கழுகி காட்டுறேன் எந்த அளவுக்கு நல்லா பளபளன்னு ஆயிருக்குன்னு. இப்போ நீங்களே வீடியோவில் லைவாகவே பார்ப்பீங்க. இப்போ பாருங்கள் நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி கழுகிட்டேன். சூப்பராக பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பளபளன்னு இருக்குது. இப்போ அடுத்து நம்மளோட வாஷ்ரூம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். எந்த ஒரு பேட் பாக்டீரியாவும் இருக்கக்கூடாது. நார்மலாக வந்து உப்பு தண்ணி வர வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் உப்பு கரிக்கிற வீடுலாம் ஒரு மாதிரி அப்பப்போ தண்ணி ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தண்ணி ஸ்மெல்லாக இருக்கும்போது சரி, உப்பு ரொம்பவும் வந்து அதிகமாக இருக்கும்போது சரி, அப்பப்போ உப்பு கரையெல்லாம் படிஞ்சிருக்கும். ஸோ உப்பு கரையை படையாமல் இருக்கும். அதே சமயத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்காக நம்ம வீட்டில் யூஸ் பண்ண நம்ம குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல பாத்திங் சோப்பு, அது மீதமாயிரும். அந்த மீதமான என்ன பண்ணுவோம், தூக்கி போட்டுருவோம். ஸோ அந்த மீதமான சோப்பு எல்லாமே எடுத்து இந்த மாதிரி கிரேட்டர் இருந்தால் எல்லாத்தையும் வந்து நல்லா துருவி எடுத்துக்குங்க. இப்போ வீடியோவில் நான் காட்டுற மாதிரி இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு சொல்யூஷனுமே வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லானது. ஸோ இந்த டிப்ஸையும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வாஷ்ரூம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இதில் வந்து டூத் பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட இன்னொரு ஒரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா தான். ஸோ இந்த பேக்கிங் சோடா பேஸ்ட், அதுக்கப்புறம் இந்த சோப்பு, இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இதில் பேக்கிங் சோடா போட்டதுக்கப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பால்ஸாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே வந்து நம்ம வாஷ்ரூமில் போடக்கூடாது. சீக்கிரமாக சட்டுன்னு கரைஞ்சி வந்துடும். அதுக்காக இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் தான் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சொல்யூஷனை உள்ளே போட்டு நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம மேலே ஹோல்ஸ் போட்டு எடுக்க போகிறோம். லைட்டாக அங்கங்கே இந்த மாதிரி ஏன்னா பின்னு எதுனா இருந்தால் இந்த மாதிரி குத்தி குத்தி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம உள்ளே அந்த சொல்யூஷன் தெரியுமா? ஸோ இதை வந்து நம்ம வாஷ்ரூமில் தான் இப்போ போட போகிறோம். நம்ம ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பிளேஸை ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ளே இது மாதிரி போட்டு விட்டுடலாம். இப்போ இது போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் பொறுத்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மேலே நல்லா பபுள்ஸாக வந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரி பபுள்ஸாக வந்து நிற்கும்போது நம்ம ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளஷ் பண்ணும்போதும் நல்லா வந்து நம்மளோட வாஷ்ரூம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது. அதேமாதிரி பேட் பாக்டீரியா எதுவும் இருக்காது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உப்பு கரை எதுவுமே படியாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களுமே கண்டிப்பாக உங்கள் இடங்களில் ட்ரை பண்ணி பாருங்கள்.